வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரலட்சுமி வாழ்க்கைக்கு பலமுறை முட்டுக்கட்டையாக இருந்திருக்காரு சரத்குமார் அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு. அதை பற்றின விரிவான செய்தியை நம்ம இப்போ பார்க்கலாம். நடிகர் சரத்குமாரின் மூத்த மனைவி சாயாதேவிக்கு மகளாக பிறந்த வரலட்சுமி சரத்குமாரோட திருமணம் நடந்துட்டு இருக்கு. கடந்த சில மாதங்களாகவே நிச்சயதார்த்தம், திருமண அழைப்பிதழ் வைப்பது என தனது மகளுக்காக அப்பா சரத்குமார் மற்றும் சித்தி ராதிகா பல இடங்களுக்கெல்லாம் குடும்பத்தோடு சென்று தங்கள் வீட்டு திருமணத்தை பிரம்மாண்டமாக நடத்தி வராங்க. பல கோடி ரூபாய் செலவில் தனது மகளோட திருமணத்தை நடத்தி வர சரத்குமார் சமீபத்தில் நடைபெற்ற சங்கீத் நிகழ்ச்சியில் குடும்பத்தோடு ஆட்டம் போட்ட வீடியோ காட்சிகளும் தீயாக பரவி வருது. பிரதமர் மோடி, நடிகர் ரஜினிகாந்த் என பல பிரபலங்களை தனது மகளோடு சென்று சந்தித்து திருமண அழைப்பிதழை கொடுத்து வந்த சரத்குமார் ஆரம்ப காலகட்டத்தில் தனது மகளோட வளர்ச்சிக்கு பல இடங்களில் முட்டுக்கட்டையாக இருந்திருக்காரு என்று செய்யாறு பாலு சமீபத்தில் பேசிய பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்காரு. நடிகர் சரத்குமார் சாயாதேவியை 1984ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சு கொண்டார். சரத்குமார் மற்றும் சாயாதேவிக்கு வரலட்சுமி மற்றும் பூஜா என 2 மகள்களும் இருக்காங்க. ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக முதல் மனைவியை 2000ஆம் ஆண்டு விவாகரத்து செஞ்சு கொண்டார். அதன் பிறகு நடிகை ராதிகாவை 2001ஆம் ஆண்டு நடிகர் சரத்குமார் திருமணம் செஞ்சு கொண்டார். நடிகர் சரத்குமாருக்கும் ராதிகாவுக்கும் ராகுல் என மகன் இருக்கான். ராதிகாவுக்கும் அவரது முன்னாள் கணவர் ஹர்திக்கும் பிறந்த மகள் ரயானேவும் ராதிகாவிடமே வளர்ந்து கிரிக்கெட் வீரர் அபிமன்யு மிதுனை திருமணம் செஞ்சு கொண்டாங்க. சங்கர் இயக்கத்தில் வெளியான பாய்ஸ் படத்தில் முதல்ல வரலட்சுமி சரத்குமார் தான் நடிக்க வேண்டியது அப்படின்னு செய்யாறு பாலு சொல்லியிருக்காரு. அந்த படத்தில் வரலட்சுமி சரத்குமாரை நடிக்க விடாமல் சரத்குமார் தான் சங்கரிடம் ஃபோனில் பேசி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்று, அதன் பிறகு தான் ஜெனிலியாவை நடித்தாங்க அப்படின்ட்டு பேசி திடுக்கிட வச்சிருக்காரு. விஷால் மற்றும் வரலட்சுமி சரத்குமார் இருவரும் காதலித்து வந்ததாகவும் அவங்களோட காதலுக்கு நடிகர் சங்கம் தான் பிரச்சனையா இருந்ததுனால சரத்குமார் முட்டுக்கட்டையாக இருந்திருக்காரு அப்படின்னு செய்யாறு பாலு சொல்லியிருக்காரு. ஆனால் அதன் பிறகு நடிகையாக போராடி தனது நடிப்பு திறமையை வெளிப்படுத்திய வரலட்சுமியை தற்போது சரத்குமார் தாங்கும் விதமே வேற லெவலில் இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. பாய்ஸ் படத்தில் ஜெனிலியாவுக்கு பதிலாக வரலட்சுமியே நடிச்சிருந்தா அந்த படம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சினிமா பற்றின நியூஸை உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரெண்டி சினிமாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.